எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இதுல சில முகங்கள்லாம் பார்த்த பிறகு ஞாபகம் வருது. சில முகங்களை என்னால் திருப்பி பார்த்த முடியல. அது காரணம் அசோசியேஷன் இல்லாததுனால. பட் இதில் நான் ஒரு சாதனையாளராக வரவில்லை. I came as an ordinary Tyagaraja College of Engineering student. I would like very much to have a chit chat with you rather than putting me into the dais and then making me uncomfortable. I feel honestly that way. But it doesn't matter. But having started this, I will go through this mill for a very small time. See, எனக்கு காலேஜில் படிக்கிறச்சு கொஞ்சம் பேர்கள்லாம் சொன்னாங்க. டாக்டர் சுப்பராமன், ராமமூர்த்தி, மெய்யப்பன், சிவகுமார், இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும். பட் ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்தார்கள். கோதண்டராமன்னா அவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறது உண்மை. அதுலேயும் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் ஒருத்தர் மேத்தமேட்டிக்ஸ் படிப்பார், ஞாபகம் இருக்கா? அவருடைய கிளாஸை நிறைய பேர் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவரும் சந்தோஷமா அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்க. கடைசி ஒரு மாதம் இருக்கும்போது, இந்த ஒரு மாதமாவது நீங்கள் என் கிளாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்ன பார்க்கணும். ஒருத்தனாவது வெளியில் போல எல்லாரும் உட்காந்துருந்தா அவ்வளவுக்கு அருமையான ஒரு டீச்சர். அது மாதிரி எனக்கு இப்போ ஞாபகம் வரக்கூடிய ப்ரொஃபஸர் மதியனுடைய அது எலக்ட்ரிக்கல் பிரான்ச், நான் மெக்கானிக்கல் பிரான்ச். அவர் வேணும்னே சத்தத்தை குறைச்சி தான் பேச்சு ரொம்ப சத்தமே கேட்க முடியாது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் அவருக்கு பேச்சை கேட்க முடியும். ஆனால் அது கடைசி வெளிப்படுத்தினாரு, எனக்கு சத்தமாக பேச தெரியும், நான் வேணும்னே இப்படி குறைச்சி பேசுகிறேன், அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸர்ஸ் மென்ஷன் பண்ணதில் இப்போ பலரும் இறந்துட்டாங்க, சிலர் இருக்காங்க. ராமமூர்த்தி சமீபத்தில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஹி வாஸ் எ ஃப்ரெண்ட். அவர் டீச்சரே கிடையாது. ஒரு டீச்சர்னா கிளாஸ் ரூமில் வந்தால் டீச்சர், வெளியில் வந்தால் அவர் ஃப்ரெண்டு. ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன். அவரெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்கிறது, மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பின்ன கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. இப்போ எனக்கு 1 year ஜூனியர் பேட்ச் போலப்பன் வந்திருக்காருங்க. 2 வருஷம் ஜூனியர் பேட்ச் ராமசுப்ரமணியம் இங்கே இருக்காரு. நீங்கள் 3 வருஷம் ஜூனியர் பேட்ச்னு நினைக்கிறேன். அவர் பேர் ஞாபகம் இருக்கு, அன்பில் சுரேஷ் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு உங்கள்ட்ட வந்துடுறாங்க. அதில் என்னாச்சுன்னா, கலாநிதி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னை பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார், என்னையும் கலாநிதி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சேர்ந்தால கலாநிதி ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. கலாநிதிக்கு செக்ரட்டரிக்கு நான் கேன்வாஸ் பண்ணேன். 4th year படிச்சுட்டு இருப்பாரு. ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் தோற்று போயிட்டார். 4 ஓட்டு. ஆமாம். அதுக்கு அடுத்தால அந்த வெறி பிடிச்சு அடுத்த வருஷம் கிருஷ்ணனை நிறுத்தினோம் சேர்மன்ஷிப். அவர் ஜெயிச்சிட்டார். அது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அன்னைக்கே எனக்கு கிடையாது. ஒத்துக்கிடணும், ஆனால் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றணுங்கிற ஒரு துணிச்சலும் ஒரு இதுவும் எனக்கு இருந்தது. அதே தான் இங்கேயும் 2 தடவை எனக்கு அந்த அனுபவம் வந்தது காலேஜில். இங்கே நான் வேலை பார்த்த இடத்துல ஒன்று இந்த லிக்விட் ப்ரொபல்ஷன் நான் தொடங்கும் போது, ஆக்சுவலாக கலாம் சாலிட் ப்ரொபல்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நானும் கலாமும் ஒரே ஆஃபீஸில் ஒரு 5 டேபிள் சேர்ந்தால போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க்கர், எல்லாம் சரிதான். ஆனால் அவருடைய ட்ராக் சாலிட் ப்ரொபல்ஷன். அப்போ நான் பார்த்தேன், இது நமக்கு வேற ஒரு ட்ராக் எடுக்கணும்னு சொல்லிட்டு லிக்விட் ப்ரொபல்ஷன் சொல்லிட்டு நான் கேட்டேன். அவருக்கு அதை 2ஐயும் போட்டு குழப்ப வேண்டாம், லிக்விட் ப்ரொபல்ஷனில் என்ன இருக்குது, லிக்விட் ப்ரொபல்ஷனில் இங்கே ப்ரெஸ் எல்லாம் இருக்குங்களா இல்லையா, ப்ரெஸ் போட்ட சாலை இல்லையா, என்ன ஏன் பயமா இருக்குன்னா, எல்லாரும் சொல்ல ஒன்று திருத்தி அது மாதிரி போட்டு விட்டுருவாங்க, ஹெட்லைன் போட்டுருவாங்க. அப்போ
அவர் வந்து என்ன சொன்னார், லிக்விட் ப்ரொபல்ஷனில் வந்து லிக்விடும் கிடையாது மெட்டலும் கிடையாது, நீ எப்படி பண்ண போகிற அப்படின்னாரு. அதனால தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்படி தொடங்கிச்சது. அது ஒரு சவாலாக இருந்தது. அங்கேயுமே வந்து என்னால் வந்து தோத்துக்கிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரு தோல்வி. ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் சாப்பாடு, அது ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும், வெடிச்சிடும். எங்கே வெடிக்குது, தலையில் வெடிக்குதா காலில் வெடிக்குதான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த தடவை ஹெட் அண்ட் ஃபெயிலியரா டெய்லட் ஃபெயிலியரான்னு. அந்த அளவுக்கு ஒரு சகஜமான விஷயம். எத்தனை வருஷங்கள். அப்போ யாராக இருந்தாலும் அதில் சோர்வடைந்து என்னத்துக்கு இந்த வேலையை இப்போ சாலிடே பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் போகல. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு 600 kg த்ரஸ்டில் ஒரு என்ஜின் பண்ணோம். அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்மால் என்ஜின். அது இந்த லாங்குவேஜ் புரியணுமான, இப்போ எங்களுடைய விகாஸ் என்ஜின் வந்து 60 டன், இது 600 kg. ஸோ த டிஃபரன்ஸ் யூ நோ வெரி வெல். அப்போ தான் ஃபஸ்ட் என்ஜின் 600 kg, ஃபைனலாக நிற்கிற என்ஜின் வந்து 60 டன். அப்போ அந்த 60 டன் என்ஜின் அது பின்னால் வரேன். இந்த 600 kg என்ஜினை வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃப் ஆகாது, ரெண்டு வெயிட் ஜாஸ்தி. அப்போ அதுக்கு ஒரு பூஸ்டர் வரும். அப்போ தான் கலாம் சார்ட்ட திரும்பி போய் அவர்கிட்ட ஒரு பூஸ்டர் பாரோ பண்ணி அந்த பூஸ்டரை வச்சு நாங்கள் லான்ச் பண்ணோம். அது என்னாச்சு, ஒரு ஃபஸ்ட்டு லான்ச் வந்து மொத்தமே ரெண்டு ராக்கெட்டுக்கு தான் ஃபண்டிங் இருக்குது. அதில் ஒன்று பண்ணியாச்சு, ஒன்று பண்ணி மேலே போச்சு. சூரியன் வந்து கிழக்கு தேசம் நோக்கி ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணுறோம். அது நாங்கள் சூஸ் பண்ண டைம் தப்பாக போச்சு. கண்ணுக்கு நேராக சூரியன் இருக்குது, அதனால இந்த ராக்கெட் போகிறத பார்க்க முடியாது, கண்ணுக்கு கூசும். ரேடார் ஒர்க் பண்ணலை, பேலோடு கிடையாது. ஸோ அதனால் இது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்னு சொல்ல முடியாது. எல்லாருமா சேர்ந்து நம்முடைய விரோதிகள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இது ஃபெயிலியர் தான், இவன் நம்பி வேணும் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால கூட ஒரே ராக்கெட். அப்போ சொன்னேன், அடுத்த ஒரு 10 நாள் இன்னொரு தடவை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த தடவை நைட்டில் லான்ச் பண்ணுவோம், டே டைமில் பண்ண மாட்டோம். பேலோடு வைக்க முடியாது, பேலோடு கிடையாது. நான் பேலோடுன்னு சொல்கிறது வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒன்றுமே கிடையாது. அப்படி லான்ச் பண்ணோம். அது ரொம்ப பிரமாதமாக போச்சு. அதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நைட் லான்ச் பண்ணணுங்கிற டிசிஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நல்ல கிளியர் ஸ்கை, அதில் பூஸ்டர் எரிஞ்சு கீழே விழுந்ததுக்கு ஒரு கோஸ்டிங் டைம் உண்டு, ஒரு 10 செகண்டு. அந்த 10 செகண்டுக்கு மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். 10 செகண்ட் கழிஞ்ச உடனே பிரைட் லைட்டில் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் 600 kg இது அழிஞ்சிட்டு மேலே போகும்போது கிடைச்ச ஒரு உற்சாகத்துக்கு அளவே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு இது சொல்லணும்னா, நம்ம காலேஜில் படிக்கும்போது சில பேர் சொல்ல விரும்பலை, சில லெக்சரர்ஸை வந்து கராட்டா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த அளவுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இல்லை நான் என்னைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட் தான். இந்த கூட்டத்தில் வந்து என்னால் வந்து வேற எந்த பொசிஷனையும் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த வரத்துக்கே நான் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணமே, இவங்க எல்லாருமே பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இல்லை இப்படி பேசிகிட்டே போகிறேன், நிறைய போகலாம். 600 kg. அதுக்கப்புறம் வந்து we started working on the 3 ton. அந்த 3 ton வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் வந்து we went to, அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு போராட்டம். ஒரு பக்கம் லிக்விட் ப்ரொபல்ஷனுக்கு பைசா கிடையாது, ஃபண்டு கிடையாது. இன்னொரு பக்கம் சாலிட் ப்ரொபல்ஷனில் வந்து சாலிடாக போயிட்டுருக்காங்க. அதில் தான் கலாம் வந்து 1979 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக SLV3 லான்ச் பண்ணுறாரு. தட் வாஸ் தி, நான் வந்து 1979 அவர் லான்ச் பண்ணார். 1974 ஐ வென்ட் ஃபார் எ கொலாபரேஷன் வித் ஃப்ரான்ஸ். அந்த ஃப்ரான்ஸில் உள்ள கொலாபரேஷன் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அவங்களும் நம்மளோட கொஞ்சம் முன்னே இருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து இதனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, நம்ம காலேஜ் ஆனதுனால நான் இதை பேசுகிறேன், இது வெளியில் உள்ள பொதுக்கூட்டத்தில் நான் பேசுறது கிடையாது. இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் V2 ராக்கெட்னு சொல்லிட்டு அடால்ஃப் ஹிட்லர் ஒரு ராக்கெட் டெவலப் பண்ணார். அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் என்னன்னா, இந்த வந்துட்டு இருக்கு V2 ராக்கெட், இது வந்ததுன்னா அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு போடுறாங்கிற மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. அவர் தோல்வியை சந்திக்கிற நேரத்துலையுமே இந்த V2 ராக்கெட்டை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. V2 ராக்கெட் வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ராக்கெட், தி பெஸ்ட்.
அந்த V2 ராக்கெட் பண்ண இடத்துக்கு பேர் வந்து பீனா முண்டேன்னு ஒரு இடம். அந்த அதில் ஒர்க் பண்ணவங்க வந்து வான் பிரான், ஹூ பிகேம் லேட்டர் வெரி சீரியஸ் ஜென்டில்மேன் ஃபார் தி அமெரிக்கா. அப்புறம் முல்லர் அண்ட் டேடியோ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணி அந்த பீனாமுண்டையும் போய் பார்த்துருக்கேன், அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஆனால் அந்த ராக்கெட் வந்து என்னாச்சு, கைடன்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். அதனால அந்த ராக்கெட் வந்து அவங்க லண்டனில் அதை லான்ச் பண்ணும்போது நிறைய டேமேஜ், என்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஒருவேளை அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளாம் இன்றைக்கி ஜெர்மன் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறதுக்கு பதில். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கொடி பறந்துருக்கும், அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவங்க வந்து இங்கே இருந்த ஜெர்மன்ஸை பூரா கடத்திட்டு போயிட்டாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும். அப்படி தான் அமெரிக்கா வந்து ஒரு லீடர் ஆச்சு. ரஷ்யா இன்ஃபேக்ட் தே வில் ஃபைட் வித் ஈச் அதர். ஓன் ஜெர்மன் நல்லவனா ஏன் ஜெர்மன் கிட்டிக்கார், நான் ரெண்டு பேருக்குமே பேசிக் வந்து ஜெர்மன்ஸ் தான் ஆக்சுவலாக. அடுத்தாப்புல வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அவங்க சண்டை எல்லாம் போடல. அவங்க ஏற்கனவே அவங்க வந்து என்ன யுத்தம் நடக்கும்போதே சண்டை போடாமையே சரண்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்தவங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை வீட்டுகளமாக இருக்காங்க. அதில் கொஞ்சம் வந்தவங்க வந்து ஒரு 3வது ரேங்கில் இருக்காரு ஃப்ரான்ஸ். அப்போ அவங்க வந்து சும்மா சின்னதாக விளையாட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் ஆரம்பித்து ஒரு M40ங்கிற ஒரு ராக்கெட் வரைக்கும் வந்தாங்க. M40ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டர்போ பம்பை யூஸ் பண்ணி பண்ணுற ராக்கெட். பம்பை யூஸ் பண்ணி ப்ரெஷர் ஃபெட் ஒரு சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம் வந்து பம்பை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி இது பண்ணுறது. அந்த பம்ப் பண்ண இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கொலாபரேஷன். நான் ஒரு இது இஸ்ரோ கெனஸ் ப்ரோக்ராமில் வந்து அங்கே அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்கள்ட்ட கேட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏன் ஒரு ராக்கெட் டெவலப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவன் கேட்கல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது என் கூட சேர்றதுக்கு தகுதின்னு கேட்கல. அவன் என்ன சொன்னால் சரி நம்ம கொலாபரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. அவனுக்கு வந்து என்னென்னா எப்படியாவது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஃபண்டு தந்தாங்கன்னா போதும், அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஆட்கள் ஆவல். அப்படி நாங்கள் ஜாயின் பண்ணது தான் M40. அந்த M40 வந்து அது அப்கிரேட் ஆச்சு M60, அதான் 60-10 என்ஜின். நாங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் போனாலும் என்ஜினுக்கு மாத்திரம் தான் கொலாபரேஷன் பண்ணியிருக்குமே தவிர, என்ஜினுக்கு தவிர அந்த ஸ்டேஜ் மெக்கானிசம்ஸ், டேங்கேஜஸ், ஆன்டி ஸ்லாஷ் பேப்பர்ஸ் அது ஒன்றுக்கும் கிடையாது. ஏதோ ஒன்றுமே தெரியாது, அதான் உண்மை. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்ஜின் மாத்திரம் தெரியும், அதுக்கு கொலாபரேஷன் போகணும் அப்படி பண்ணோம். அது வந்து ஒரு 53 இன்ஜினியர்ஸ் நான் கூட கூட்டு பண்ணேன். நான் தான் அதுக்கு லீடர். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அங்கே எல்லாமே பிரச்சனைகள் ஆஃப்டர் பிரச்சனைகள். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இங்கே வந்தோடனே அது யாருமே ஒத்துக்கல. உங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேலி கூத்து எல்லாரும். அதுக்கப்புறம் ஒரு மாடல் பண்ணி வச்சேன். அந்த மாடல் பண்ணி வச்சோடனே இது வந்து ராக்கெட் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ஒர்க் பண்ணாது, மாடல் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரிஜினல் மெட்டீரியல்ஸில் பண்ணோம். ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் பண்ணி ஃபோயரில் அது நிறுத்தி வச்சுருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு பணம் தரதுக்கு யாரும் தயாரில்லை, டெக்னாலஜி நாங்கள் அக்வயர் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை அட்ராக்ட் பண்ணணும்னா சேர்மன் இஸ்ரோவை அட்ராக்ட் பண்ணணும். நல்ல விஷயம். ப்ரொஃபஸர் சதீஷ் ராவன் அவர் அன்பார்ச்சுனேட்லி டாக்டர் சாராபாய் இறந்து போயிட்டார். இருந்திருந்தால் இதனுடைய நிலைமை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ராக்கெட் மாடல் அங்கே ஃபோயரில் இருக்குது. அப்போ கையை காமிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க சார்னு சொன்னோன்னே வந்தார், பார்த்தாரு, மேலே இருக்கிறதையும் பார்த்துட்டு போனவர் திருப்பி வந்தார். நான் அதில் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி ஒன்று எழுதி வச்சுருந்தேன். என் பேர் விகாஸ், எனக்கு என்னுடைய த்ரஸ்ட் 60-10, ஐ பர்ன் ஃபார் 100 எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். கீழே கடைசி கைண்ட்லி நோட் தட் ஐ எம் அன் ஆர்ஃபன் அப்படிங்கிறது அந்த அந்த இதை எழுதி வச்சுருந்தேன். திருப்பி போனவர் வந்து இது என்ன கடைசி ஆர்ஃபன் எழுதியிருக்கேன் என்னென்ன. ஆமாம் சார், அது ஆர்ஃபன் தான் சார், அது யாருமே கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. 6-5 பைசா கொடுத்துருக்கு, நீங்கள் உட்பட பைசா தர மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தர மாட்டேங்கிறீங்க, அதனால் ஆர்ஃபனை நாங்கள் அப்படி தான் கூட்டுவோம் அப்படின்னு. அவர்களை கூட கூட்டிகிட்டு போய் இவருக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. அது ஒரு ராக்கெட் செய்கிறதுக்குள்ள பைசா வேணும், அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய பைசாவும் வேணும், அதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். எல்லாம் சேர்ந்து 2 கோடி. 2 கோடி. ஸோ 2 கோடி கொடுத்தார். அப்படி உருவானது தான் வைக்கிங் விகாஸ் என்ஜின். அதுக்கு வந்து விகாஸ்ன்னு என் பேர் வச்சோன்னா விக்ரமிய சாராபாயினுடைய சுருக்கம். VIK விக்ரம் A சாராபாய். ஆக்சுவலாக பின்னால் வந்து
அந்த மூன் லேண்டரில் இருந்து வரக்கூடிய அந்த ரோலருக்கு வந்து விக்ரம்னு பேர் வச்சாங்க. அது வரைக்குமே நான் சொல்லலை, பல வருஷங்களுக்கு முன்பே நான் விக்ரம் பேரை வச்சிருக்கேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய வந்தது அது விக்ரம் சாராபாயோட பேர் அப்படின்னு. அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அன்இமேஜினபிள். 56 லான்ச் அந்த விகாஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபெயிலியர் கூட இது வரைக்கும் கிடையாது. இது வந்து விஸ்வ சரித்திரத்திலேயே ஒரு பெரிய ஒரு நியூஸாக வரக்கூடிய விஷயம். அது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து வித் சம் கைண்ட் ஆஃப் பில்ட்-இன் ரிலையபிலிட்டி மாதிரி பண்ணி, அது செப்பரேட் சப்ஜெக்ட், அது நம்ம பின்னால் வரலாம். அதே மாதிரி விகாஸ் இன்ஜினுடைய ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதில் வந்து ஒரு மெட்டீரியல் கூட நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலை. எல்லா இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை வரக்கூடிய மெட்டீரியல்ஸை இங்கேயே உருவாக்கணும். அப்படி பண்ணி வந்த ஒரு ராக்கெட் அது. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த ராக்கெட் வந்து ஏஎஸ்எல் ஜிஎஸ்எல் யூஸ் பண்ணுறோம், பிஎஸ்எல் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இப்போ அடுத்த சந்திரயான் யூஸ் பண்ணோம், மங்கள்யானில் யூஸ் பண்ணோம், இப்போ அடுத்த ககன்யான்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பாப்புலர் ரிலையபிள் என்ஜின். ஸோ இதான் வந்து அப்போ நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது என்னென்னா, இதில் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியாது, பட் எல்லாமே போராட்டம் தான். அந்த லிக்விட் ராக்கெட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு போராட்டம் 30 வருஷம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு 30 வருஷத்துக்கு இன்னொரு போராட்டத்தை கூட நம்ம தலையில் வச்சாரு கடவுள். அப்படித்தான் அந்த விண்வெளி தழும்புகள் வருது. அதில் வந்து செய்யாத குற்றத்துக்கு செய்தவங்களை வரை ஒரு படி அதை உருவாக்குறவங்க எல்லாம் பெரிய பெரிய பவர்ஃபுல் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பாலிட்டிஷியன்ஸு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திரம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அது காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. ப்ரெஸ் வேற. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது வரைக்காட்சி அதை காட்சின்னு பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி இன்னொரு போராட்டம் தொடர்ச்சி. அந்த போராட்டத்தில் அதாவது இந்த போராட்டத்தினுடைய காரணங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். தமிழ் புக்கானாலும் சரி, இங்கிலீஷ் புக்கானாலும் சரி. அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ தான் அவங்கெல்லாம் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு அவங்க மேலே கேஸு தொடரப்பட்டு வழக்க ஆரம்பிச்சு. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு நீட்டிட்டு போகிறதுக்கே பார்ப்பான். நீட்டுறதுக்காக வேண்டி போகும்போது என்ன சொல்லுவான், எனக்கு வந்து சப்ஜூடிஸ் அப்படி கொடுத்து எழுதியிருக்கிறத சொல்லியிருக்குது, அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி எனக்கு வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, என் வேலை முடிஞ்சது. ஸோ இப்படி 2 போராட்டங்கள், முதல் 30 வருஷம் ஒரு போராட்டம், இன்னொரு 30 வருஷம் இன்னொரு போராட்டம். அதனால் இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த முதல் 30 வருஷத்தினுடைய போராட்டத்தினுடைய ஒரே ஒரு ரீசன் தான், நான் ஒரு நல்ல தந்தையும் இல்லை, இலட்சிய தந்தையும் இல்லை, நல்ல கணவன் இருக்கிறது காரணம். நான் அவங்க யாருமே கவனிக்கல, எல்லா நேரமும் ராக்கெட்டு. ஆனால் அதே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நான் சொல்லாமல் விட்டு போனது, 2வது 30 வருஷத்தில் என்னுடைய போராட்டத்துக்கு மொத்தமாக துணை இருந்தது என்னுடைய குடும்பம் தான். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கம்பேரிசன் ஃபார். பட் இங்கெல்லாம் பார்க்குறது எல்லாருமே நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனோடு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு காரியங்களை தான் பேசணும். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் எல்லாம். சார், தாங்கள் குறிப்பிடாத சில நிகழ்வுகளை நாங்கள் இங்கே நினைவு கூற விரும்புகிறோம். அஃப்கோர்ஸ் வித் யுவர் பெர்மிஷன்.